ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிவிஷா சமையல். இன்றைக்கி நம்ம வத்தக்குழம்பு சாதம் குக்கரில் ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 1 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன், சாப்பாட்டு ரைஸ். நீங்கள் சாப்பாட்டுக்கு என்ன ரைஸ் யூஸ் பண்ணுவீங்களோ அதை எடுத்துக்கோங்க. அதை வாஷ் பண்ணிவிட்டு அதை தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் அது ஊறட்டும். நம்ம இப்போ அடுப்பில் குக்கர் வச்சுட்டு அது கூட நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் துவரம்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம். நான் கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன். இதெல்லாம் நல்லா பொரியட்டும். அது கூட பூண்டு பல் ஒரு 7 பூண்டு பல் அது கூட சேர்த்துக்கலாம். பூண்டு பல் சேர்த்துட்டு இது கூட வத்தல், சுண்டைக்காய் வத்தல், மணத்த தக்காளி வத்தல் அது கூட சேர்த்துக்கோங்க. வத்தல் நிறைய சேர்த்துடாதீங்க, கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நிறைய சேர்த்தோம்னா கசக்க ஆரம்பிச்சிடும். வத்தல் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, அது கூடவே 10 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு அது கூட காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நான் ஒரு லெமன் சைஸுக்கு புளியை கரைச்சிட்டு வடிகட்டி வச்சுருக்கேன். அது கூடவே இந்த ரைஸுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பு ரைஸுக்கு எல்லாம் சேர்த்து 3.5 கப் அளவுக்கு தண்ணி, அந்த புளி கரைசலை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே தேவையான அளவு உப்பு அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த பச்சை ஸ்மெல் போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். கொதிச்சோன்னே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரைஸை இது கூட சேர்த்துக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரைஸை சேர்த்துட்டு எல்லாம் சேர்ந்தாப்பில் ஒரு கொதி வரட்டும். எல்லாம் சேர்ந்தாப்பில் ஒரு கொதி வந்தோடனே குக்கரை மூடி போட்டு மூடிட்டு 4லேருந்து 5 விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரில் ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், சாதம் நல்ல குழைய வெந்திருக்கு. நமக்கு வத்தக்குழம்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இந்த வத்தக்குழம்பு சாதத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நிவிஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.